ஹலோ ஸ்டூடெண்ட், நம்ம இன்றைக்கி வந்து தேர்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அவங்களுடைய யூனிட் 2 பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, யூனிட் 2ல் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதோடைய இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி இதுதான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இதோடைய ஒரு அதர் ஃபார்ம் ஒன்று இருக்குது. அதாவது ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டியூஸ்டு ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நோட்ஸை நீங்கள் வந்து நோட்ஸை எடுத்துக்கணும், நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கங்க. இது தமிழ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, செயற்கை மற்றும் தூண்டப்பட்ட கதிரியக்கம். செயற்கை மற்றும் அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதனுடைய டெஃபினேஷன் நான் உங்களுக்கு முழுக்க மேக்ஸிமம் தமிழ் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறதில்ல. ஸோ டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, ஒரு தெரிந்த தனிமத்தினுடைய புதிய கதிரியக்க ஐசோடோப்புகளை தயாரிக்கக்கூடிய முறை. ஸோ தெரிந்த ஒரு தனிமம் அதனுடைய புதிய கதிரியக்க ஐசோடோப்பை நம்ம தயாரிக்கணும். ஸோ அன்னோன் எலிமெண்ட்லேருந்து நம்ம தயாரிக்காமல் தெரிஞ்ச, அதாவது ஒரு தனிமத்தினுடைய தன்மையை நம்ம தெரிஞ்சு இதிலேருந்து நம்ம வந்து ஒரு கதிரியக்க ஐசோடோப்புகளை தயாரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முறை தான் இந்த செயற்கை அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. தெரிந்த தனிமத்திலிருந்து புதிய கதிரியக்க ஐசோடோப்ஸை நாம் வந்து தயாரிக்க போகிறோம். இதுதான் செயற்கை அல்லது தூண்டப்பட்ட கதிரியக்கம் சொல்லுவோம். ஸோ இது எக்ஸ்ப்ளனேஷன் என்ன? ஸோ வாட் இஸ் எக்ஸ்ப்ளனேஷன்? இதனுடைய விளக்கம். இப்போது ஆல்ஃபா துகள், ஸோ ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இருக்குது. அந்த ஆல்ஃபா துகளை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இப்போது பி அதாவது போரான் அணுவை, இப்போ ஆல்ஃபா துகளை வந்துட்டு போரான் அணுவோட நம்ம தாக்க போகிறோம். அப்போது இந்த ஆல்ஃபா துகள் இந்த அட்டாக் போரான் ஆட்டம். அப்போ என்னாகும், ஒரு கதிரியக்க பண்பு இருக்கக்கூடிய அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி, ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி, கதிரியக்க பண்பு இருக்கக்கூடிய ஒரு நைட்ரஜன் ஐசோடோப்பை அது உருவாக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம என் ஸ்டார் போட்டு சொல்லுவோம். அது நைட்ரஜன் ஐசோடோப்ஸ். இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி ஸ்டார் போடுவாங்க. இது வந்து திரும்ப இந்த நைட்ரஜன் ஐசோடோப்ஸ் கிடைச்சது இல்லைங்களா, இதை திரும்ப சிதைவடைந்து ஒரு நிலையான, ஸோ இது சிதைவு வினை, ஒரு நிலையான ஒரு கார்பன் ஐசோடோப்ஸை இது உருவாக்கும். கார்பன் ஐசோடோப்ஸை இது உருவாக்கும். இதுதான் வந்து இப்போ நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் ஃபைனலாக நமக்கு என்ன கிடைச்சிதுன்னா, ஒரு கார்பன் அப்படிங்கிற ஒரு புதிய ஐசோடோப்ஸு ப்ளஸ் பாசிட்ரான் கிடைச்சிருக்கும். சரி, இப்போ இதை நம்ம ரியாக்ஷன் உங்களுக்கு எழுதி காட்டுறோம் பாருங்கள். இப்போ போரான் 510, there is a atomic number and mass number. அதே போல் ஹீலியம், அதனுடைய அட்டாமிக் நம்பர் அண்டு மாஸ் நம்பர். they can bombarded, அதாவது ரெண்டையும் நம்ம மோத வைக்கிறோம். மோத வச்ச உடனே நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னா, ஒரு நைட்ரஜன் ஐசோடோப்ஸ் கிடைச்சிது. இந்த நைட்ரஜன் ஐசோடோப்ஸ் பார்த்திங்கன்னா 713 அப்படிங்கிற இதில் நமக்கு கிடைச்சிருக்கும். இதோட நம்ம என்ன கிடைக்கும், நமக்கு நியூட்ரான் வந்து நமக்கு வெளியே வரும். ஸோ இந்த நைட்ரஜன் ஐசோடோப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப சிதைவு வினைக்கு உட்படுத்தும் பொழுது நமக்கு கார்பன் ஐசோடோப்ஸும் ப்ளஸ் இட் இஸ் அ பாசிட்ரான் சொன்னீங்களா, இது நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு விளைபொருள், அதாவது ஃபைனல் ப்ராடக்ட் இதுதான். ஸோ இப்போ நமக்கு இந்த கிடைச்ச இந்த பாசிட்ரான்
பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். புரோட்டான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ புரோட்டானை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அலுமினிய அணுவை நாம் தாக்க போகிறோம். ஸோ ஒரு புரோட்டான் அலுமினியம் அணுவை தாக்கும் பொழுது கதிரியக்க பண்பு இருக்கக்கூடிய ஒரு சிலிக்கான் ஐசோடோப்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், புரோட்டான் அலுமினியத்தை வந்து அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணும்போது நமக்கு சிலிக்கானுங்கிற ஐசோடோப்ஸ் கிடைக்குது. அந்த சிலிக்கான் ஐசோடோப்ஸ் என்ன பண்ணுது, திரும்ப சிதைவடையுது. சிதைவடைஞ்சு நமக்கு ஒரு நிலையான மெக்னீசியம் ஐசோடோப்ஸும் ப்ளஸ் ஆல்ஃபா துகளும் நமக்கு கிடைக்கும். ஸோ ரியாக்ஷன் எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ அலுமினியம் 13Al27 plus, that is a proton is attacked. So we get that silicon isotopes, that is a 1428. இப்போ இந்த 1428 அப்படிங்கிற இந்த சிலிக்கான் ஐசோடோப்ஸ் என்ன பண்ணும், திரும்ப ஒரு சிதைவு வினைக்கு உட்படும் பொழுது இது மெக்னீசியம் அப்படிங்கிற ஒரு புதிய ஐசோடோப்ஸ் வந்து உருவாக்கியிருக்கீங்க 1224 ப்ளஸ் தட் இஸ் ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கலை வெளியே விட்டுருக்கு, தட் இஸ் ஆல்ஃபா, தட் இஸ் ஹீலியம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு வினையானது நடக்கும். இதே போன்று பல தனிமங்களை ஆல்ஃபா துகள்கள், புரோட்டான்கள், நியூட்ரான்கள் மற்றும் டியூட்ரான்கள் கொண்டு நாம் தாக்கி, தட் இஸ் டு அட்டாக் பை யூசிங் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் டியூட்டான்ஸ், இவங்கெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா அட்டாக் பண்ணுவோம். அட்டாக் பண்ணும்போது வி கெட் அ நியூ, அதாவது புதிய ரேடியோ ஐசோடோப்ஸ், ரேடியோ கதிரியக்க தனிமங்களை நம்மளால் பெற முடியும். ஒரு நிலையான தனிமங்களை நம்மளால் பெற முடியும். இப்போ அடுத்த பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்முட்டேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்முட்டேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இதில் ஏதாவது செயற்கை முறை தனிம மாற்றம், செயற்கை முறை தனிம மாற்றம். ஸோ தனிமத்துடைய டிரான்ஸ்முட்டேஷன் ஆர்டிஃபிஷியலாக. ஸோ நம்ம இப்போது இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நாம் எப்படி செயற்கை முறையில் வந்துட்டு ஒரு தனிமத்தை வந்து நம்ம மாற்ற போகிறோம், அந்த எலிமெண்ட்டை வி கேன் டிரான்ஸ்முட்டேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு தனிமத்தை பிரிதொரு தனிமமாக மாற்றுவதே தனிம மாற்றம். ஸோ ஒன் ஆட்டம் இஸ் கன்வெர்டட் டு அனதர் ஆட்டம், that is called that is the transportation of elements. So an element is converted to another element, but in this method we using some artificial, that is called, we can using some artificial அப்படின்னா இது வந்து செயற்கை முறையில் நிகழ்த்தினால் இதற்கு பேர் செயற்கை முறை தனிம மாற்றம் சொல்லுவோம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்முட்டேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா செயற்கை முறையில் நிகழ்த்தினால் நடக்கக்கூடிய தனிம மாற்றம். இப்போ ஆல்ஃபா துகள், புரோட்டான் மற்றும் நியூட்ரான். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிக்கல், புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து எரிபொருளாக பயன்படுத்தி ஆஸ் அ ஃபியூவல், யூ கேன் யூஸிங் ஆஸ் அ ஃபியூவல். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு தாக்கக்கூடிய ஒரு பொருளாக பயன்படுத்தி ஒரு தனிமத்தை நம்ம வந்து தாக்க போகிறோம். அப்போது ஒரு தனிமத்தை நம்ம தாக்குறோம். ஸோ இப்போ இந்த தனிமத்தை வந்து நம்ம தாக்கிட்டு இருக்கோம். எக்ஸ் அப்படிங்கிற தனிமத்தை தாக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த எக்ஸுங்கிற தனிமம் வேறொரு தனிமம், அதாவது ஒய்ங்கிற தனிமமாக மாறிடும். ஸோ தட் இஸ் ஒரு தனிமம் மற்றொரு தனிமமாக மாற்றக்கூடிய ஒரு முறை தான் இது வந்து செயற்கை முறையில் நடக்கக்கூடிய ஒரு முறை. அதனால் செயற்கை முறை தனிம மாற்றம் அப்படின்னு இதுக்கு பேர். இவை எதை பொறுத்து அமைகிறது இந்த தனிம மாற்றம் அப்படின்னா, ஒன்று தாக்கப்படக்கூடிய, ஸோ தாக்கப்படும் கரு, அதாவது ஒரு இலக்கு, ஒரு தனிமத்தினுடைய இலக்கு. இந்த தனிமத்தை தான் நம்ம அட்டாக் பண்ண போகிறோம். ஆல்ஃபா துகளையோ புரோட்டானையோ நியூட்ரானையோ நம்ம எரிபொருளாக பயன்படுத்தி எந்த தனிமத்தை நம்ம அட்டாக் பண்ண போகிறோமோ அதுதான் தாக்கப்படக்கூடிய கரு. இது நம்ம என்ன சொல்லுவோம்னா தாய் தனிமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? 2 என்னென்னா எரிபொருள். சரிங்களா? எரிபொருள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, தாக்கக்கூடிய துகள். ஸோ தாக்கும் துகள், இதுதான் நம்ம எரிபொருள் நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 3rd ஒன் என்னென்னா ஆற்றல், தட் இஸ் எனர்ஜி. ஸோ இந்த ஆற்றல் இது எல்லாத்தையும் மையமாக வைத்து
ஸோ இவற்றை எல்லாம் பொறுத்து ஆகியவற்றை பொறுத்து தான் இந்த ஒரு செயற்கை முறை தனிம மாற்றம், தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்முட்டேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். இந்த தனிம மாற்றத்தின் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு பெறப்படக்கூடிய ஒரு புதிய தனிமம் இருக்கு இல்லைங்களா, அந்த புதிய தனிமம் அதனுடன் ஆல்ஃபா, பீட்டா, காமா கதிர்கள் மற்றும் புரோட்டான், நியூட்ரான் போன்ற பல துகள்களும் இதில் வெளிவரும். திரும்ப சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க, நோட் பண்ணிக்கோங்க. இந்த தனிம மாற்றத்தின் போது நம்ம பெறப்படக்கூடிய புதிய தனிமம் சொன்னோம், இதுதான் தனிம மாற்றம். அதை புதிய தனிமம் மட்டும் கிடைக்காதுங்க, அதோட ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா கதிர்கள், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இது போன்ற பல துகள்களும் இதில் வெளியே வரும். இப்போது அணுக்கரு வினைகளின் வகையீடு. அணுக்கரு வகைகளின் வகையீடு, இந்த வினையுடைய வகையீடு ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, இது எவ்வகையான எரிபொருளை பயன்படுத்தி, எந்த வகையான எரிபொருளை பயன்படுத்தி நடத்தப்படுகின்ற இந்த தனிம மாற்றம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வகைப்படுத்துகிறோம். ஸோ இந்த வகைப்படுத்துதல் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குதுன்னா, எரிபொருளை எந்த எரிபொருளை பயன்படுத்தி நடத்தப்படுகிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த எரிபொருளுடைய தன்மை அல்லது எரிபொருள், நம்ம எந்த எரிபொருளை பயன்படுத்துகிறோமோ, ஸோ இந்த எரிபொருளுடைய பயன்படுத்தக்கூடிய எரிபொருளுடைய தன்மையை பொறுத்து நாம் இது வகைப்படுத்துகிறோம். சரி, இப்போது இந்த ரெண்டு வகையான, அதாவது பொதுவாக இது இந்த அணுக்கரு வினைகள் அடைப்புக்குறியில் தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு அடைப்புக்குறியில் தான் இந்த அணுக்கரு வினைகளை நம்ம சொல்லுவாங்க. இந்த அடைப்புக்குறி இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டு குறியீடு இருக்குது. ஸோ இரண்டு குறியீடு என்ன குறியீடு? இரண்டு குறியீடு என்ன அப்படின்னா, ஒன்று எரிபொருள், எரிபொருள். ஸோ அந்த அடைப்புக்குறியில் தான் பொதுவாக இந்த அணுக்கரு வினைகளை சொல்லுவாங்க. இது ரெண்டு குறியீட்டில் தான் நம்ம அது இங்கே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த மென்ஷன் பண்ணக்கூடிய ரெண்டு குறியீட்டில் ஒன்று என்னென்னா எரிபொருள் அப்படின்னா ஒன்றால் தாக்கக்கூடிய துகள், சரிங்களா, தாக்கும் துகள். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த வெடித்தள்ளப்படக்கூடிய துகள். ஒன்று தாக்கினா, ஒரு துகள் தாக்கணும், ஒரு துகள் வெளியே போகணும். ஸோ அப்போது ரெண்டாவது என்னென்னா வெளித்தள்ளப்படும் துகள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது வெளித்தள்ளப்படக்கூடிய கதிர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இந்த ரெண்டு குறியீடுகள் இது ரொம்ப முக்கியம். இந்த குறியீட்டு முறையை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அது கண்டுபிடிச்சது இவர் தான், பெத்தே அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் தான் இது கண்டுபிடிச்சார். அவர் பேர் பெத்தே. ஸோ இவர் தான் முதல்ல இந்த குறியீட்டு முறையை முன்மொழிந்தார். அடுத்தது புரோட்டானால் தூண்டப்படக்கூடிய தனிம மாற்றம். ஸோ செகண்ட் ஒன்று என்னென்னா, புரோட்டானால் தூண்டப்படும் தனிம மாற்றம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த செயற்கை முறையால் முடுக்கப்பட்ட, ஸோ த ஆக்சலரேட்டட் இன் ஆர்டிஃபிஷியல் மெத்தட் ஆஃப் புரோட்டான்ஸ், இதுதான் they can used as the induced element change அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த புரோட்டானால் தூண்டப்படக்கூடிய தனிம மாற்றம் செயற்கை முறையில் முடுக்குவிக்கப்பட்ட புரோட்டான்களை கொண்டு நடத்தப்படுகிறது. வெரி சிம்பிள், செயற்கை முறையில் முடுக்கப்பட்ட புரோட்டான்களை கொண்டு நடத்தப்படுகிறது. அதனால தான் புரோட்டானால் தூண்டப்படும் தனிம மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் சில டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நிறையா இருக்குது, இந்த வினைகள் நிறைய வினைகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் இந்த ரியாக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன், அந்த ரியாக்ஷன்ஸை நோட் பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, தட் இஸ் புரோட்டான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகளுடன் வினை. சரியா, இப்போது இந்த வினைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது லித்தியம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, லித்தியம் 3,6. ஸோ அட்டாக் வித் புரோட்டான் 1H1, they give alpha particle.
ஸோ திஸ் இஸ் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹீலியம் லைக் கிடைச்சிருக்கு இப்போ நமக்கு. அதே போல் பெரிலியம் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இங்கே அதே போல் லித்தியம் 36 ப்ளஸ் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் நமக்கு கிடைக்கும். இது சிம்பிளான ரியாக்ஷன்ஸ். இந்த மாதிரி நம்ம இந்த புரோட்டான் அண்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் வினையை நம்ம பார்த்தோம். ஸோ அதே போல் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்கக்கூடிய வினைகள் என்ன? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்சிஜன் 18 that is isotopes of oxygen is attacked with the proton is also formed 9 fluorine isotopes and is neutron. So neutron வெளியே வந்துருச்சு. this is a proton and the neutron. புரோட்டானும் நியூட்ரான் இருக்கக்கூடிய வினைகள். சரிங்களா? இதே போல் நிறைய வினைகள் நம்ம வந்து தேர்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான் அண்ட் டியூட்ரான் அதனுடைய வினைகள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லித்தியம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். தட் ரியாக்ஷன்ஸ் isotopes of lithium is attacked with proton. They form one lithium isotopes plus deuteron. ஸோ டியூட்ரான் வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அதே போல் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா புரோட்டான் வித் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் உடன் வினை. இந்த வினையில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இதே சேம் லித்தியம் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு. இதில் அட்டாக்ட் வித் புரோட்டான் they form beryllium plus this alpha particle. இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து இந்த வினைகளை வந்து நம்ம வகைப்படுத்திக்கிட்டே போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூட்ரானால் தூண்டப்படும் தனிம மாற்றம். ஸோ இப்போ டியூட்ரானால் தூண்டப்படக்கூடிய தனிம மாற்றம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ரியாக்ஷன் வந்து டியூட்ரான் மற்றும் ஆல்ஃபா பார்ட்டிகளுடன் ரியாக்ஷன் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லித்தியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 lithium 6 is reacted attacked with this neutron. They form an alpha particle. It's like this. இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து ரியாக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே போல் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூட்ரான் இஸ் அண்ட் புரோட்டான் இது இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது லித்தியம் எடுத்துக்கோங்க. லித்தியம் 36 attacked with deuteron. They form lithium isotopes plus proton. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நம்ம சொல்லணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டியூட்ரான் அந்த நியூட்ரான் ரியாக்ஷன்ஸ், அந்த டியூட்ரான் வித் ட்ரீட்ரியம் அதனுடைய ரியாக்ஷன்ஸ், இதெல்லாமே நம்ம இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ அதுக்கான மெட்டீரியல் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரானால் தூண்டப்படக்கூடிய தனிம மாற்றம். ஸோ நியூட்ரானால் தூண்டப்படும் தனிம மாற்றம் என்னென்ன வினைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரான் வித் ஆல்ஃபா ரியாக்ஷன்ஸ். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இப்போ இதை மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நான் ஷார்ட் பண்ணி எழுதியிருக்கேன். நான் உங்களுக்கு அனுப்பக்கூடிய நோட்ஸில் தெளிவாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அலுமினியம் இஸ் அட்டாக்ட் வித் திஸ் நியூட்ரான். அப்போ என்ன ஆகும், நமக்கு சோடியம் ஐசோடோப்ஸ் ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வெளியே வரும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து நிறைய செகண்ட் வந்து இந்த நியூட்ரான் வித் புரோட்டான் ரியாக்ஷன். ஸோ நியூட்ரானும் புரோட்டானும் இருக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நைட்ரஜன் ஐசோடோப்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இஸ் ரியாக்டட் வித் நியூட்ரான், இஸ் அட்டாக்டட் வித் நியூட்ரான், they form the carbon isotopes. Then
this proton is you got here. ஸோ நமக்கு புரோட்டான் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு நியூட்ரான் அப்புறம் புரோட்டான் இருக்கக்கூடிய இந்த நியூட்ரானால் தூண்டப்படக்கூடிய தனிம மாற்றம் இது. சரிங்களா? அடுத்து இது தேர்ட் டைப் பார்த்தீங்கன்னு சொன்னால் N, that is neutron is attacked in this reactions. அதாவது நியூட்ரானால் தூண்டப்படக்கூடிய தனிம மாற்றம் தான். ஆனால் வெளிவரக்கூடியது வந்து 2 நியூட்ரான் வெளியே வரும். ஸோ அதாவது N2N ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரியாக்ஷனில் N நியூட்ரான் 2N 2 நியூட்ரான் வந்து வெளியே வரப்போகிறது. வெரி சிம்பிள். உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ யுரேனியம் 92-238 இதை வந்து நாம் அட்டாக் வித் நியூட்ரான். அப்போ என்ன ஆகுதுன்னா 92 யுரேனியம் 237 ஐசோடோப்ஸ் ப்ளஸ் 2 நம்பர்ஸ் ஆஃப் நியூட்ரான் வெளியே வருது. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த N,2N ரியாக்ஷனுடைய முறை. ஓகேங்களா? அடுத்து இந்த ஃபோர்த்து டைப் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் அதாவது அடுத்த வினை வந்துட்டு N, ஆல்ஃபா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு கதிரியக்க பற்றுகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேப்சர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கேப்சர் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது கதிரியக்க பற்றுகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்தக்கு ஒரு சம்டைம் வந்து ஆஸ்கிங் சம் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் கேப்சர் ரியாக்ஷன், கதிரியக்க பற்றுகை வினை என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூட்ரான் மற்றும் இந்த ஆல்ஃபா இருக்கக்கூடிய கதிரில் இருக்கக்கூடிய வினைக்கு தான் இதுக்கு இந்த பேர். ஸோ இது ஒரு ரியாக்ஷனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது சோடியம் 1123 இஸ் reacted with or bombarded with இது நியூட்ரான் வந்து தாக்குது இல்லைங்களா? that is you get our sodium isotopes 1124 and that alpha particle கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் நம்ம வந்து நிறையா படிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா துகள்களால் தூண்டப்படக்கூடிய வினைகள். ஆல்ஃபா துகள்களால் தூண்டப்படக்கூடிய வினைகள் இதில் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா அண்ட் புரோட்டான் இருக்கக்கூடிய வினைகள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் ஐசோடோப்ஸ் எடுத்துக்கிறேன் 27 ப்ளஸ் that is the proton, that is the alpha particle is attacked to He4 அப்படிங்கிற ஹீலியம். that is the alpha particle is attacked this element. ஒரு ஐசோடோப்ஸை அட்டாக் பண்ணுது. ஸோ ஒரு நியூ ஐசோடோப்ஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. தென் புரோட்டான் வந்து வெளியாகுது 1H1. இந்த மாதிரி சொல்லலாம் ரியாக்ஷன்ஸ். செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா இதில் ஆல்ஃபா நியூட்ரான் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கான் எடுத்துங்க. ஆர்கான் 1840 இதை வந்து தி அட்டாக் ஆல்ஃபா பார்ட்டிக்கல், யூ கெட் கால்சியம் as isotopes நமக்கு கிடைக்குது, ப்ளஸ் தட் புரோட்டான் இஸ் வெளியே போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இதில் வந்து நியூட்ரான், ஸோ இந்த நியூட்ரான் வந்து வெளியே போகும். ஸோ இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் இந்த டைப்ஸ், இந்த ஆல்ஃபா துகள்களால் தூண்டப்படக்கூடிய வினைகளுடைய வகைகள் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் நோட்ஸ் அனுப்பியிருக்கேன். அதில் நீங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன் இதை பற்றியான ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசம் படிப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர், அப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ் இன் இந்தியா, அதாவது இந்த நியூக்ளியர் அட்டாமிக் ப்ராஜெக்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய தகவல் பற்றி நம்ம இந்த யூனிட்டில் படிக்கலாம். ஓகே, வில் மீட் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.